நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக சட்டசபை தேர்தல் முடிந்துள்ளது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து பூட்டப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேற்று அம்மாநிலத்தின் நேதாஜி உள்ளரங்க மைதானத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் 4 பெண்கள் உள்ளே நுழைந்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருந்தது. மேலும் அந்த பதிவில் அவர்கள் கூறியதாவது: தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்யும் அளவிற்கு பாரதிய ஜனதாவினர் தாழ்ந்து போயுள்ளனர். மம்தா ஒரு கட்டளையிட்டால் அடுத்த சில நிமிடங்களில் நேதாஜி உள்ளரங்க மைதானத்தில் 10,000 பேர் திரளுவார்கள். சட்டத்தின் மீது மதிப்பிருப்பதால் தான் அமைதி காக்கிறோம் என அக்கட்சி எச்சரித்திருந்தது. இந்த வீடியோ வேகமாக பரவவே சம்பந்தப்பட்ட ஸ்ட்ராங் ரூம் முன் திரண்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த பாரதிய ஜனதா, திரிணாமுல் காங்கிரஸ் வதந்திகளை பரப்பி வேண்டுமென்றே தவறான கதையை உருவாக்குகிறது என கூறியது. திரிணாமுல் காங்கிரசின் குற்றச்சாட்டை மறுத்த தேர்தல் ஆணையம் அனைத்து ஸ்ட்ராங் ரூம்களும் முறையாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளன, அத்துமீறி யாரும் உள்ளே நுழையவில்லை என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மம்தா தான் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பள்ளிக்கு நேற்று இரவு 8 மணி அளவில் திடீரென விசிட் செய்தார். பின்னர் 4 மணி நேரம் கழித்து 12:07 மணி அளவில் ஸ்ட்ராங் ரூமில் இருந்து வெளியே வந்த மம்தா பரபரப்பாக பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியது: மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பல ஸ்ட்ராங் ரூம்களில் முறைகேடுகள் நடப்பதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. என் தொகுதியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் அப்படி எதுவும் நடக்கிறதா என்பதை பார்க்கவே நான் இங்கு வந்தேன். யாராவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திருடவோ அல்லது திருத்தவோ முயன்றால் நான் என் வாழ்நாள் முழுவதும் போராடுவேன். அது ஒரு வாழ்வா சாவா போராட்டமாக இருக்கும் என ஆவேசமாக கூறினார். तो आप लोगों को जानकारी है कि नेताजी इंडोर में सीसीटीवी पे हम पाया गया और बहुत सारे जगह में कि उधर में मैनिपुलेशन हो रहा है और बाहर का आदमी आके वो खुल रहा है, देख रहा है, पोस्टर डालर को इधर उधर कर रहा है। वो देखने के बाद मैंने जब सीसीटीवी देखा टीवी में तो मैंने सोचा मैं भी उधर देख के आऊँ। तो पहले तो सेंट्रल फोर्सेस मेरे को एंटर ही करने नहीं देते थे। उसका बाद पूछा किसी से, बोला नहीं हमको जाने का हक है, बिकॉज वो लोग पहले किसी को अंदर में ही जाने नहीं देते।